வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கன்னாக்கா சரசரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா?
மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 1 நாளுக்குரிய 1ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய புதன் உங்களுடைய ராசிநாதன் அவர். சரிங்களா? அவர் 11ஆம் வீட்டில இருந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால், ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லணுங்க. அதாவது 11ஆம் இடம் யோகஸ்தானம். அந்த இடத்துல இருக்கிறது, லாபஸ்தானத்தில இருக்கிறது, உங்களுக்கு அரிய பல நன்மைகள செய்ய போறாருங்க. அதில மாற்றம் இல்லைங்க. மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, உங்களுக்கு இதுகாலம் நீங்க பட்டு வந்த பாடம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல போறீங்க. அதில எந்த மாற்றமும் இல்ல. அது குரு பெயர்ச்சி அப்படி அமைஞ்சிருக்குன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும், இப்ப மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு நீங்க நினைத்தது ஒரு சின்ன சக்கரவர்த்தி போல வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சது நினைச்ச மாத்திரத்தில அப்படியே செய்து முடிக்கலாம். அதுக்கு சுறுசுறுப்பு தான் தேவை. ஆனா, அந்த பழைய மந்த நிலை உங்கள்ட்ட காணப்படுகுது. அத மட்டும் பார்த்துக்குங்க. அத பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்கள தட்டிக்க யாராலயும் முடியாது. அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ளவங்க, பக்கத்தில உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, "இவருக்கு எப்படி பணம் வந்தது? இவர் எப்படி இப்படிலாம் செய்றாரு? இது என்ன இப்படி நடக்குது?" ன்னு உங்க மேல பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு திறமை இருக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சிய நோக்கி நீங்க போம்போது, பணம், செல்வம், பொருள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முதல் மாசமாக இந்த வைகாசி மாசம் அமையுது. அதில மாற்றமில்ல. ஆனா, காற்றுள்ள போதே தூத்திக் கொள்ளணும். சரிங்களா? அது மாரி இந்த வைகாசி மாதத்த நீங்க பயன்படுத்திக்கங்க. ஆனா, இந்த சனி பகவான் அவர் இப்போ வந்து வக்ரகதி அடைய போறார். அப்படி வக்ரகதி அடையும்போது சிறு சிறு தடங்கள் ஏற்படும். அந்த தடங்கள நீங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மறுபடியும் நான் அது உங்களுக்கு சிறப்பாவே சொல்றேன். சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள்னு சொல்லி நான் ஒரு வீடியோ குடுக்குறேன். அத பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. ஆனா, நம்ம குடுக்குற வீடியோலாம் எதுக்கு குடுக்குறோம்? ஒரு முன்னோட்டமா, முன்னெச்சரிக்கையா, "ஐயா இந்த பக்கம் போகாதீங்க. ஒரு ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தில விழுந்துறாதீங்கன்னு" சொல்றது தான். அத தான் எடுத்துக்கணும். ஆ நான் போற பாதையில பள்ளம் இல்லைங்க. ஆனா நீங்க வேற பாதையில இருந்துக்கலாம். ஆனா இயற்கை அதாவது வந்து இப்படிலாம் இருக்கும்ங்கிறது ஒரு அனுமானம், ஒரு அப்படிதான் அந்த பலன். சரிங்களா? சில பேர் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நமக்கு அவரு சொன்னது ஒண்ணுமே நடக்கல. சில பேர் நினைக்கிறாங்க. வாஸ்தவம் தான். அது வந்து வெளியில போனா விபத்து. வூட்ல இருந்தா பிரச்சனையை சந்திக்கணும். அதுதான் கணக்கு. ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும். அது அவங்கவங்களுக்கு தகுந்தபடி தான். அதாவது வயதுக்கு தகுந்த மாரி பலன் உண்டுங்கிற மாரி, அவங்கவங்களுக்கு தகுந்த வீட்ல இருந்தா அப்பாவோட அடிக்கலாம். இல்ல அம்மா அடிக்கலாம். ஆனா திட்டலாம். சரிங்களா? வெளியில போனா கீழ உழுந்து எந்திரிக்கிறது. ஆக ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டியது என்பது தான் விதி. அந்த விதியை வெல்வது மதி. சரிங்களா? அதனால இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா, உங்களுக்கு குருவோட அமைப்பு 12ஆம் இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு அருமையான ராகு அப்படி ஒரு அமைப்பா இருக்கு. சனி பகவான் அப்படி ஒரு அதாவது வந்து உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பில இருக்கிறதுனால, இது எல்லாமே தொட்டது துலங்கும், வச்சது விளங்கும் என்பது போல, உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும், நல்ல செயல்திறனையும் குடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க, அதான் சனியில கிடந்து படாத பாடு படுறேன். ஆமா, சனி பகவான் உங்கள கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அதனால, இனி வரும் காலங்கள் வசந்த காலம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க பட்டது எல்லாமே சிரமம் தான். அது நான் யாருமே எந்த ஜோதிடராலும் ஒத்துக்க முடியாம இல்ல. உண்மதான். இருந்தாலும், நேற்றைக்காக இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்காக நாளைக்கு நல்லா இருக்கு. இருக்கும்போது படிப்படியான வளர்ச்சிக்கான துடிக்கிறீங்க. அதே மாரி வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். இதில இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு, வேலை இல்லாத அன்பர்கள் ஆமாங்க. வேலை இல்லாத அன்பர்கள், சுய தொழில் செய்பவர்கள் 2 பேருமே ஒரு சுய தொழில செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், வேலை இல்லாத அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பது உறுதி. ஆனா, அந்த வேலை சம்பளம் உங்களுக்கு பத்தலேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் ஒரு பெரிய தவறு. கிடைத்த வேலையை பிடித்துக் கொள்வது கெட்டிக்காரத்தனம். அங்க குந்திக்கிட்டு உங்களுடைய திறமையை நீங்க காட்டுனீங்கன்னா,
நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதில் மாற்றம் இல்லை. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வேலையில் திறமையை காட்டினீங்கன்னா, ப்ரொமோஷன் என்ற அடிப்படையில் நீங்கள் மேலே 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 போய்கிட்டே இருக்கலாம். அதில் மாற்றமே இல்லைங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் கிடைக்கும் வேலையை பாருங்கள் என்பது தான் என்னுடைய அறிவுரைன்னு சொல்லாதீங்க, எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சில பலன்களை சொல்லும்போது இதையும் முக்கியமாக சொல்கிறேன். ஆக உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வச்சுட்டீங்க. அதில் இனி யாராலையும் உங்களை தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க என்பதை கூறி, உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.